தமிழ் ஜூனியர் கிரேட் அன்னோன் பேசேஜ் கெட் ரெடி ஸ்டார்ட். மாண்புமிகு மேலவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அளிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிதிநிலை அறிக்கையின் மீது இப்போது விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விவாதத்தில் நானும் கலந்து கொண்டு என்னுடைய கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த அறிக்கையில் காணப்படும் ஒரு சில முக்கியமான திட்டங்களுக்கு நான் என்னுடைய பாராட்டுதலை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வியில் தமிழ்நாடு வியக்கத்தக்க வகையில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. மற்றவர்கள் நம்ப முடியாத அளவிற்கு எல்லா மாநிலங்களையும் மிஞ்சக்கூடிய அளவிற்கும் இந்த முன்னேற்றம் இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. இலவச உணவு, இலவச உடை அளிக்கப்பட்டு கல்வியும் இலவசமாக அளிக்கப்படுகிறது. இதன் காரணமாக கல்வியின் தரம் குறைந்துவிட்டது என்று சிலர் சொல்கிறார்கள். கல்வியின் தரம் இதனால் குறைந்துவிடவில்லை என்பதுதான் என் கருத்து. கல்வித்துறையில் பல ஆண்டுகள் அனுபவம் பெற்றவன் என்ற முறையில் இதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்து, சுகாதாரத்துறையை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். நான் அடிக்கடி கூறி வருவதை போல, துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய தமிழ்நாட்டில் காலரா நோய் சில இடங்களில் இன்னும் இருக்கிறது. சுகாதார பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தங்களால் எவ்வளவு தூரம் சீர்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் துயரத்தை சரிசெய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் கிராமங்களில் இருக்கின்ற நிலைமைதான் இந்த குறைபாட்டிற்கு முக்கிய காரணம். கிராம அளவில் இருக்கின்ற அதிகாரிகள் இந்த குறைபாட்டை நீக்குவதற்கு தங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் எங்களுக்கு அளிக்க வேண்டும். அடுத்ததாக, அரசாங்கம் ஏராளமான பால் வழங்க ஆரம்பித்திருப்பது போற்றக்கூடியதாகும். அந்த பால் சுத்தமாக கிடைப்பதற்கு பரிசோதனைகள் செய்யப்படுகின்றன என்று அமைச்சர் அவர்கள் கூறினார்கள். அது மிக்க மகிழ்ச்சிக்கு உரியதாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீன்துறையை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற விரும்புகிறேன். நமக்கு உணவு 2 வகையாக கிடைக்கின்றது. நிலத்திலிருந்தும் கிடைக்கிறது, நீரிலிருந்தும் கிடைக்கிறது. நிலத்திலிருந்து கிடைக்கும் உணவை அதிகமாக பெறுவதற்கு அரசாங்கம் பெருமுயற்சி செய்து வருகிறது. கொஞ்சம் கூட நிலத்தை வீணாக்காமல் விவசாயம் செய்வதற்கு பல வகையான முயற்சிகளை செய்து வருகிறது. மீன் அதிகமாக கிடைக்கின்ற பகுதிகள் காணப்பட வேண்டும். அன்புடையீர்,
தங்களது 15ஆம் நாளிட்ட கடிதம் இன்று கிடைக்கப் பெற்றோம். எங்களது முடி உலர்த்தும் கருவி பழுதடைந்தது. அதனால் தங்களது கையில் காயம் ஏற்பட்டதை அறிந்து நாங்கள் மிகவும் வருந்துகிறோம். எங்களது தயாரிப்பு பொருட்களை விற்பனைக்கு அனுப்பும் முன்பு கவனத்துடன் சரிபார்த்து அதன் பின்னரே விற்பனைக்கு அனுப்பி வைக்கிறோம். அப்படி இருந்தும் தாங்கள் வாங்கிய இயந்திரத்தில் பழுது ஏற்பட்டதை அறிந்து மிகவும் வியப்பு அடைகிறோம். என்ன காரணம் என்பதை அறிய தங்களுடைய பழுதுபட்ட கருவியை எங்களுக்கு அனுப்பி வைத்தால் எங்களது தொழில்நுட்ப வல்லுநர்கள் அந்த கருவியை ஆராய்ந்து தேவையான நடவடிக்கை எடுத்து பிற இயந்திரங்களையும் சரிபார்க்க வசதியாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறோம். தங்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியத்திற்கு மிகவும் வருந்துகிறோம். தங்களுக்கு ஒரு புதிய கருவியை இன்று கொடுத்து அனுப்பியுள்ளோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.